Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விடைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விடையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய சாட்சிகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுவதற்கு நாம் சத்தியத்தினால் இந்த உலகத்திலிருந்து வேர்பிரிக்கப்பட்டோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாமும் வசனம் நமக்குள்ளே வந்ததினால்தான் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்பதை தெளிவாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்மில் அநேகர் சில காரியங்களிலிருந்து, அதாவது சுவாப கேடுகளாக கூட இருக்கலாம், அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் அடிக்கடி நமது தவறுதல்களுக்காக நாம் மனஸ்தாபப்படுவதுண்டு. என்ன இப்படி செஞ்சிட்டோமே அப்படி என்று நாம் வருத்தப்படுவதுண்டு. ஆனால் இன்றைய வசனத்தின்படி நாம் பூரணமான ஒரு விடுதலை பெற வேண்டுமானால் கர்த்தரது ஆவியானவர் நமக்குள்ளே தங்கியிருந்து செயல்படுவது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அவரது அபிஷேகம் நம்மை மாத்திரமல்ல, நாம் யாரை சந்திக்கிறோமோ அப்பொழுது நாம் அபிஷேகத்தில் இருக்கும் பொழுது அவர்களை கூட விடுதலையாக்குவதை நம்மால் உணர முடியும். இப்படியாக ஒரு பிரயாண வேளையில் ஆவியானவர் நடப்பித்த ஒரு விந்தையான விடுதலையை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் நான் திண்டுக்கல்லிலே ட்ரெயினில் ஏறி நான் வந்து கொண்டிருந்தேன். அதாவது கொடைக்கானலுக்கு போயிட்டு அங்கேருந்து திண்டுக்கல்லில் என்னை ட்ரெயினில் ஏற்றி விட்டாங்க. நான் ட்ரெயினில் வந்து கொண்டிருந்தேன். ட்ரெயினில் யாருமே இல்லை, ரொம்ப காலியாக இருந்தது. எனக்கு ட்ரெயினுக்குள்ளே இந்த சைட் லோயர் என்று சொல்வார்கள் பாருங்கள், இந்த ஜன்னல் ஓரமாக ஒரு கீழ்ப்புறம், அங்கே வந்து எனக்கு பெட் போடப்பட்டிருந்தது. நான் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஏறக்குறைய ட்ரெயின் ஏறக்குறைய முழுக்க காலியாக இருந்தது, எப்போது இருந்தது. சரி, நான் மேலே யார் இருக்கான்னு பார்த்தா மேலே ஒருவர் படுத்து கொண்டிருந்தார். சரி, நான் அதற்கு கீழே இந்த இடத்துல நான் உட்கார்ந்து கொண்டு, நான் மதிய வேலையாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யாருக்காவது சுவிசேஷம் சொல்லலான்னு பார்த்தா யாரும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியும், யூஸ்வலாக சொல்லுவேன். அதனால் உட்கார்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தபோது எனக்குள்ளே அப்போ தான் கூட்டம் முடிந்து நான் அந்த அபிஷேகத்தோடு சந்தோஷமாக ஜெபித்து கொண்டு வந்து ரயிலே ஏறி இருக்கிறேன் எனக்கு தெரிகிறது. எனவே அந்த அபிஷேகத்தினுடைய அந்த நிறைவோடு உட்கார்ந்து இந்த வேளையில் எனக்குள்ளே ஆவியானவர் உன் கையை உயர்த்தி, அதாவது அந்த மேல் தட்டில் படுத்துக் கொண்டிருக்கார் இல்லைங்களா, அவருடைய முதுகுலன்னா அவர் முதுகுல நான் கை வைக்க முடியாது, ஏன்னா அவர் படுத்துக் கொண்டிருக்கிற அந்த படுக்கையின் கீழே இருக்கிற அந்த பலகை, அதன் மேலே நீ கையை வைத்து அவருக்காக நீ செபி சொன்னார். நான் எட்டி எழுந்து நின்று பார்த்தேன். அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார் மாதிரி இருந்தது. சரி, நான் பார்த்துட்டு நல்லா பெரிய மீசெல்லாம் வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தார். நான் கீழே யாரும் தெரியல. சரி, ஆண்டவர் சொல்றார் ஆவியானவருக்கு கீழ்ப்படிதான் நாம் செய்ய வேண்டும் என்று அந்த கீழே அவருடைய முதுகு பக்கத்தில் நான் கீழே உட்கார்ந்து கொண்டு அந்த இடத்த அப்படி கையை வச்சு ஜெபிச்சு கொண்டு, ஆண்டவரை
என்னை சந்தியும், எதுக்காக நீ இப்படி ஒரு வித்தியாசமான அனுபவத்தில் என்ன நடத்துறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கை வைத்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஒரு 10 நிமிடம் ஜெபித்திருப்பேன் தொடர்ந்து. ஆண்டவரே, இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லி ஜெபிக்கிறேன், நீங்க எதுக்காக ஜெபிக்க சொல்றீங்களோ அந்த காரியம் இன்றைக்கு நடக்கணும், இவரை நீங்க சந்திங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். திடீர்னு மேல இருந்தவர் டக்குனு கீழே இறங்கி உட்கார்ந்தார். வந்தவர் வந்து என் பக்கத்தில் வந்து எனக்கு எதிரே சைடில் சீட்டில் உட்கார்ந்துட்டு என்னை பார்த்து கேட்டார், நீ யார் சார் அப்படின்னாரு. அவரை பார்த்து எப்படி இருந்ததுன்னா, நல்லா பார்க்கும்போதே தெரியுது ஒரு மிலிட்ரி மேன், ஒரு ராணுவ வீரர் என்பது எனக்கு நல்லா தெரியுது. நான் அவரை பார்த்து சொன்னேன், ஏன் பிரதர் அப்படின்னா, இல்லை தாடி வச்சுருக்கீங்க ஆனால் கையில் வந்து பைபிள் வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. ஆமாம் சார், நான் ஒரு பாஸ்டர் தான் அப்படின்னேன். இல்லை, நான் மேலே படுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு தூக்கம் கலைஞ்சுது. அந்த கலைச்ச விடையில எனக்குள்ள யாருன்னா பேசுனாங்களா இல்லையா எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஏதோ உள்ள கீழே இறங்கி கீழே இருக்கிறவரோட பேசு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதனால இறங்கி வந்தாங்க. எனக்கு உடனே மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவரே, நான் செபித்த ஜெபம் வேலை செய்தது நீ சொன்னபடி நான் செபித்து அவர் கீழே பேரோட பேச ஆரம்பிக்கிறார். இப்பொழுது நீங்க பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அபிஷேகத்தை நிரம்பி அவர் பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து இந்த மாதிரி இப்போ மறுபடியும் என்னுடைய லீவ் முடிச்சு திண்டுக்கல்ல இருந்து நான் போய் கொண்டிருக்கேன் ஐயா. நான் மேலே போய் அங்கே போய் நான் டெல்லியில் போய் சேர்ந்தாங்கிறது எனக்கு எங்கே அனுப்புகிறாங்களோ அந்த ராணுவத்துக்கு அந்த இடத்துக்கு நான் போக வேண்டும், நான் சோல்ஜர் அப்படின்னு சொன்னார். ஒரு பெரிய பொசிஷன் இருக்குது, சோல்ஜர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறது. திடீர்னு அவரோடு நான் பேசும்போது ஆண்டவர் ராணுவத்தை குறித்து ஒரு 10 நிமிஷம் பேசி கொண்டிருக்கும் போது ராணுவ வீரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பாவங்களை, மறைவான சில பாவங்கள், குடி மட்டுமல்ல சில செக்ஷுவலான சில பாவங்களை குறித்து என்ன அறியாமல் அவர்கிட்ட நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்படி பேசிக்கொண்டிருந்த போது திடீர்னு பேச்சு முடிகிற வேளையில, பிரதர் இப்போ நீங்க வரும்போது கூட உங்க மனைவியோட ஒரு பெரிய சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரேன்னு சொல்லி முடிச்சுட்டு சொல்லும்போது கொஞ்சம் பயமா வந்துருச்சு. என்னடா இதோட பர்சனல் மேட்டரை பேசுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு என்ன பண்ணாரு, அவர் கண்ணு கலங்கி கொண்டே இருந்தது. நான் பேச பேச கையை பிடிச்சுக்கிட்டு என்னை பார்த்து சொன்னாரு, பாஸ்டர், இப்ப நீங்க என்னென்னலாம் பாவம்லாம் சொன்னீங்களோ, இந்த அந்தரங்கமான பொல்லாத பாவம் எல்லாம் எனக்கு வந்து அந்த ராணுவத்தில் எனக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இதுல இருந்து எப்படி விடுதலை ஆகிறதுன்னு தெரியாம அந்த எரிச்சலோட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். போதா குறைக்கு இப்ப வரை நான் ஊருக்கு போன வேளையில திடீர்னு எங்க அம்மா சொன்னாங்க, என்னுடைய மனைவி கிட்ட சொன்னாங்க, என்னை பார்த்து என் மனைவி பற்றி என்ன சொன்னாங்கன்னா, இவ என்னமோ கிறிஸ்தவளாயிட்டாப்பா, திடீர்னு பாரு ஞாயிற்றுக்கிழமையான வெள்ளப்படம் கட்டி சமையலை பண்ணி வச்சுட்டு போறா, இந்த சண்டே கூட போவா அப்படின்னு சொன்னாங்க. அதே போல நான் போயிருந்தப்ப அந்த லீவ்ல அந்த எல்லா சண்டையும் ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வந்து எனக்கு நாங்கள் பக்கத்தில் இருக்கோம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னா 2 வாரம் பொறுமையா இருந்தேன். ஆனா இந்த வாரம் நான் ஊருக்கு வர இந்த வேளையில பார்த்து அவ பிரச்சனை பண்ணது என்னால் தாழ முடியல, அதனால அடிச்சுட்டே நான் கோவத்துல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாரு, ஐயா நீங்க வந்து என் மனைவி வணங்குற அதே இயேசுவை தானே நீங்க இப்ப சொல்றீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமாங்க, அந்த இயேசு கிறிஸ்துடைய ஆவிதான் எனக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற பாவத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, ஐயா இதுவரையில என்னுடைய பாவத்தை யாருமே இவ்வளவு தெளிவாக என்கிட்ட சொன்னதில்லை. ஆனா இப்ப நீங்க சொன்னதை பார்க்கும்போது என் மனைவி போகிற மார்க்கம் சரின்னு நினைக்கிறேன். அதனால நிச்சயமா என்னுடைய அம்மாவாலதான் தூண்டப்பட்டு, எங்க அம்மா வந்து சாமி ஆடுறவங்க, ரொம்ப வைராக்கியமான ஒரு இந்து அந்த அம்மா, அதனால அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என் மனைவி படிச்சுட்டு நான் வந்துட்டேன். ஆனா இப்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப துக்கமா இருக்குது. இவ்வளவு தெளிவா ஒரு தெய்வம், அதாவது என் மனைவி நம்பி இருக்கிற அந்த தெய்வம் உங்களுக்குள்ள இருந்து என்னுடைய பாவங்களை குறித்து இன்னைக்கு இவ்வளவு தெளிவாக நான் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேனோ அதெல்லாம் எனக்குள்ள இருந்தது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நான் என்ன செஞ்சுட்டு வந்தேன், என் மனைவியை அடிச்சுட்டு வந்தேன்ற காரியம் வரையில சொல்லும்போது இந்த உயிருள்ள தெய்வத்தை என் மனைவி தேடினது போல நானும் தேடனை தெரியா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் எடுத்து அவருடைய மனைவியோட அந்த ட்ரெயின்ல இருந்தே பேசி அவர் மன்னிப்பு கேட்டுட்டு என்னை பார்த்து சொன்னார், ஐயா நான் போயிட்டு ஒரு 6 months லீவில் திரும்ப வருவேன், அந்த வந்த உடனே நானும் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளையா மாதிரி உங்களுக்கு நான் போன் பண்ணி அதை சொல்லுவேன்னு சொல்லிட்டு உற்சாகமாய் அன்றைக்கு அந்த நாங்கள் கடந்து வந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரமாக என்னோட உட்கார்ந்து வேறத்திருந்த அநேக காரியங்களை அந்த நாள் எனக்கு கேட்டு தெரிந்து கொண்டு இறங்கி போகும்போது நாங்கள் வந்து இறங்கி இந்த சென்ட்ரல் எக்மோர் ஸ்டேஷனில் வந்து இறங்கும் போது என்கிட்ட முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி கொண்டு அவர் சொன்னார், நிச்சயமா நான் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளையா மாறுவேன். இவ்வளவு நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து தெளிவாக பேசக்கூடிய ஒரு தெய்வத்தை இதுவரையில இத்தனை 40 வயசு வரல நான் இன்னும் பார்க்கலையான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, பிற்பாடு எனக்கு போன் வந்தது, அவர் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனாய் கர்த்தர் அவரை மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அந்த நாளிலே கர்த்தர் அவரை விடுதலையாக்கி அவருடைய பிள்ளையாய் மாற்றிக்கொண்டார். நாம் உற்சாகமாய் பெற்ற அபிஷேகத்துக்காக நன்றி சொல்லி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்தணும். கர்த்தரோ ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி எங்களை வழிநடத்துகிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you. Thank you.